5 கேஸு 10 கேஸு முக்கியமான இந்த மாதிரி சிக்கனவன் திரும்ப போச்சுன்னா வாழ்க்கை போயிடும்னு நினச்சானா அவன் சந்ததி இதுக்கப்புறம் எந்திரிக்க முடியாதுனானா அதுக்கப்புறம் அவன் சந்ததியில் சமூகத்தில் இருக்கவன் செய்யக்கூடாதான்னு சுட்டி காட்டுவான். செய்கிறவெல்லாம் தப்பிச்சுக்கிறான்ல. 6 வழக்கு தானே தண்டனை வாங்கியிருக்கேன். இதனை இப்போ நாங்கள் ஸ்டாலின் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு, தமிழக அரசின் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு, காவல்துறையில் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு, நீதித்துறை மேலே வைக்கிற குற்றச்சாட்டு, வருவாய்த்துறை மேலே வைக்கிற குற்றச்சாட்டு, சமூக நலத்துறை மேலே வைக்கிற குற்றச்சாட்டு இதுதான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 6 பேருக்கு தான் தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா மற்றவெல்லாம் அப்போ அந்த ஆணவ படுகொலைக்கு என்ன அவன் தண்டனை வாங்க போயிட்டான்னா அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் போலீஸ் சரியில்லை, உங்கள் விசாரணை சரியில்லை, உங்கள் அரசு சரியில்லை, உங்கள் காவல்துறை சரியில்லை, நீதித்துறையும் சரியில்லை. வழக்காடுறது பிபி ஆடுவாங்க. மாவட்ட செயலாளர் சொன்னால், ஒன்றிய செயலாளர் சொன்னார், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் சொன்னார்னா அரசு வளைக்கிற அவருக்கு எப்பா அவன் நம்மளால கொஞ்சம் பார்த்து செஞ்சு விட்டு போப்பான்னா அப்புறம் எப்பறம் நான் 4 கட்டு எவிடன்ஸ் எடுத்து வைக்கிறப்ப 2 ஆண்டு வச்சு ஊற்றிட்டு போகிற மாதிரி கேஸை நடத்தி முடிச்சுட்டு போக வேண்டியதான். அதுக்கு முன்னாடி ஏதாவது பேசினா காசை வாங்கி கொடுத்து முடிச்சு விட்ற வேண்டியதான். இயலாமையை கணக்கு வச்சுக்கிட்டு அதானே நடக்குது.